அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆண்டவர் நடந்தபடியே தானும் நடக்கிறவன். அதான் நம்ம நடையுடைய விதம். எப்படி நடக்கணும்னு, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு மறுபடியும் இந்த உலகத்துக்கே அனுப்பப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆண்டவர் எங்க அனுப்புறான்னு கேட்டா உலகத்துக்குள்ள. அந்த உலகம் எப்படி இருக்குங்க? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நீங்கள் 38 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு உலகம் பாத்திரமா இருக்கவில்லை, காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்து செம்மறையாட்டு தோள்களை போத்து கொண்டு அலைந்து திரிந்தார்கள். அவர்களுக்கு உலகம் பாத்திரமா இருக்கவில்லை. அந்த உலகத்துக்குள்ளே மறுபடியும் அனுப்புகிறவர் இயேசு. பிரித்தெடுப்பட்ட மக்களை மறுபடியும் உலகத்துக்குள்ளேயே அனுப்பு. எதுக்கு? ரட்சிக்கப்படாத மக்களை ரட்சிப்புகளை வழிநடத்தி நம்மை போல ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நம்மை போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுவதற்கு, நம்மை போல மோட்ச பாக்கியத்தை பெறுவதற்கு வழிநடத்துவதற்காக அனுப்பப்பட்டவனே கிறிஸ்தவன். நல்லா நம்ம நோக்கத்தை என்ன புரிஞ்சுக்கிடணுங்க. இதுக்காக தேவன் அழைத்திருக்கிறார். நம்ம அழைப்பு என்னங்கிறத பார்த்து அதுக்கேற்றவள் நடக்கணுங்க. அப்படிப்பட்ட உலகம் பொல்லாததுதான். அது நமக்கு சாதகமா இருக்காது, பாதகமா தான் இருக்கும். ஏன்னா ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல் அனுப்புகிறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அப்படிப்பட்ட உலகத்திலே தான் நம்மை அனுப்பி ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாக நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். சுவிசேஷம் சொல்வதற்கு, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவதற்கு புறப்பட்டு போகிற உங்கள் பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். அந்த பாதங்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஐயா, கர்த்தர் நன்மை செய்வார், எங்களுக்கு வாக்குத்தத்தம் உங்களுக்கும் கொடுப்பார், வாருங்கள் அப்படி என்று சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற நடையா நம்ம நடை இருக்கணும். வழி நடத்தும் நடை. 2வது விசுவாச நடை. எம் நடை எப்படி இருக்கணும்? ஆண்டவர் என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என் முடிவு மகிமையா இருக்கும், என் துயரம் நீங்கும், என் தரித்திரம் விலகும், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்று நாள்தோறும் விசுவாசித்து அதை காணாமல் போனாலும் அதை கொடுப்பார் நம்பி நடக்கிற அந்த விசுவாச கூட்டம் தான் நீங்கள். நான் உங்க விசுவாசத்தை விட்டுடாதீங்க. உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஆண்டவர் அற்புதத்தை செய்து உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விசுவாசத்தை கனம் பண்ணி உங்க தலையை உயர்த்துவார். உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும். இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்துவார். கர்த்தவனை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.